Hello viewers, welcome to TNPSC Shortcuts by Deepa. ஸோ இந்த வீடியோவில் இனியவை குரல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 7வது திருக்குறள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக இதோட பார்த்திங்கன்னா ஒரு 17வது திருக்குறள் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக நைட் 10 o'clock வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் லைவ் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் அட்டன் பண்ணி கொஷின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைவ்க்கான லிங்க் எங்கே மேம் கலெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதாவது ரெகுலராக 10 o'clock லிங்க் கொடுக்குறீங்கன்னா எங்கே வந்து பார்த்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா அப்படிங்கிற சேனல் வந்து டெலிகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக நைட் 10 o'clock வந்து உங்களுக்கான லிங்க் வந்து கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி ரெகுலராக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? சரிங்க. ஸோ இன்றைக்கான திருக்குறள் என்னங்கிறத வாசித்து பார்த்துருவாங்களா? நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்பிரியா சொல். நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்பிரியா சொல். சரிங்க, இதுக்கான பொருள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, எப்பயுமே நம்ம படிச்சுட்ருக்கோம் இல்லைங்களா? இனிமை குரல் என்ன படிக்கிறோம்? மற்றவங்க கிட்ட இனிமையான சொற்கள் பேசணும், மற்றவங்க கிட்ட பண்பாக நடந்துக்கணும். இதை தானே நம்ம மாற்றி மாற்றி படிச்சுட்ருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களுக்கு நன்மை தரக்கூடிய பண்புலேருந்து நீங்காமல், அதாவது இனிய சொற்கள் மற்றவங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை யோசித்து அதை எப்படி கன்வே பண்ணணும், இனிமையாக கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு போன திருக்குறளில் படித்தோம். அதே தான், மற்றவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சொற்கள்லேருந்து நம்ம நீங்கக்கூடாது. ஸோ நம்ம எப்படி தான் வந்து அவங்கள்ட்ட பேசணும், பண்பு தரக்கூடிய மாதிரியான சொற்களில் தான் பேசணும். அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோன்னா நமக்கும் என்ன தான் கிடைக்கும்? நன்மை தான் கிடைக்கும். ஸோ போன திருக்குறளில் மற்றவங்கக்கிட்ட இப்படி இருந்தால் நம்மளோட பாவங்கள் தேய்ந்து அறமலரும் படித்தோமா? ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம அதே போல் இனிய சொற்களால் நன்மைகளை வந்து கன்வே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கும் நன்மை தான் நடக்கும் அப்படிங்கிறத இந்த குறளில் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? மற்றவங்களுக்கு நல்லது பண்ணால் நமக்கும் நல்லது நடக்கும், அவ்வளோதான், சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நயனீன்றுங்கிறது நல்ல பயன்களை தந்து, நன்றிங்கிறது நன்மை, பயக்கும்ங்கிறது கொடுக்கும், தலைப்பிரியா சொல்னா நீங்காத சொற்கள். சரி, மற்றவங்களுக்கு நல்லது பண்ணால் நமக்கும் நல்லதாங்க நடக்கும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, திருக்குறள் ஒன் செகண்ட் வந்து நம்ம ரீட் பண்ணி பார்ப்போமா? நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்பிரியா சொல். நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்பிரியா சொல். சரி, ஃபோன் ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்களே கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? ஓகேங்க. நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்பிரியா சொல். அவ்வளோதாங்க. ஸோ இந்த திருக்குறளோட ஒரு 17 திருக்குறள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நம்மளோட சேனலே டிஎன்பிஎஸ்சி வந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஷினில் டெய்லியும் 10 ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தமிழுக்கு வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை எந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோன்னா தலைப்பு வரையாக பிரித்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த சீரீஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ரெகுலராக நைட் 10 o'clock வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் திருக்குறள் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.